Hi friends, welcome to Women's Club Factory. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் பஜ்ஜி பார்க்குறோம். அதுக்கு வந்து நம்ம சில்லி பஜ்ஜி போடுவோம் இல்லைங்களா, அந்த மிளகா பஜ்ஜிக்கான மிளகாய் எடுத்திருக்கேன். சிக்கன் பார்த்தீங்கன்னா போன்லெஸ் வாங்கிக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி பொடி பொடிசாக நாங்கள் நறுக்கிடுங்க. கடையிலே கொடுத்து நறுக்கி வாங்கிக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நான் பொடிசாக நறுக்கியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலான நம்ம மிளகா பஜ்ஜியை விட இந்த மாதிரி சிக்கன் பஜ்ஜியெல்லாம் செஞ்சோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ப்ளஸ் சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் கொஞ்சம் பொன்னேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். சிக்கனுக்கு தகுந்த அப்படி உங்கள் அளவு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடிசாக நறுச்சிக்கோங்க. அப்போ தான் உள்ள எலும்பெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா எடுத்துகிட்டு நல்லா போன்லெஸ் சிக்கனாக நல்லா சாப் பண்ணி வச்சு அதை ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். பாருங்கள், இது அதில் இருக்க தண்ணி நல்லா வந்திருக்கு வெளியே. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன். சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாகவே போடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி இதுக்கு சேர்த்து நம்ம அதை வேக வைக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் பஜ்ஜி ரெடி பண்ணலாம், மிளகாய் ரெடி பண்ணலாம். மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி துணியில் தொடச்சி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடுவில் ஒரு லைன் போட்டு உள்ளே இருக்கிற விதை அந்த கோடாட்டம்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க. ஒரு ஸ்பூன் விட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா காய் பார்த்திங்கன்னா ரொம்ப தடிமனாக இருக்கும். நீங்கள் வந்து முந்தின நாள் வாங்கி அடுத்த நாள் செய்யுங்க. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நீங்கள் எடுக்கிறதுக்கு. இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி விதையெல்லாம் ஃபுல்லாகவே எடுத்துருங்க, இல்லைன்னா காரம் ரொம்ப அடிக்கும். எடுத்துட்டேன். இப்போ நம்ம சிக்கன் வெந்துருச்சான்னு போய் பார்த்துடலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவிடலாம். இப்போ நம்ம பஜ்ஜிக்குள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி. நம்ம மாவு இப்போ ரெடி பண்ணிக்கலாம். கடலை மாவு எடுத்திருக்கேன் 1 கப்பு. அரிசி மாவு 1/4 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஓகே வயிற்றுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் வந்து சோடா உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். லைட்லி கொஞ்சம் சின்ன பிஞ்சு சேர்த்திக்கலாம். நான் சோடா உப்பு சேர்க்கலை. மிளகாத்தூள், உப்பு, அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள். உங்களோட காரத்துக்கும் உப்புக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் அளவு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. தண்ணியும் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே அதிகமாக ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி லெவல் பார்த்து நீங்கள் கலக்குங்க. ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் நடுப்பட்ட ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க மாவு. கரைச்சாச்சு மாவு. இப்போ உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சிடலாம். சிக்கனும் ஆறி இருக்கும். இப்போ இந்த மிளகாக்குள்ளே ஸ்டஃபிங்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கலாம். நல்லா ஃபில் பண்ணி 2 பக்கமும் நல்லா அமுத்தி விடுங்க, வெளியே வராத அளவுக்கு. இந்த மாதிரி அமுத்தி வச்சுருங்க. அது ஓரளவுக்கு பிடிச்சிக்கும். இதே மாதிரி எல்லா பஜ்ஜிலையுமே சிக்கன் ஃபில் பண்ணிடுங்க. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரொம்பவே நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிக்கனில் நீங்கள் கீரை, வெஜிடபிள்ஸ், மட்டன் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். யூஸ்வலாக பொட்டேட்டோஸ் பண்ணுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். மாவில் போட்டு எடுத்துட்டோம். நம்ம பெரிய சைஸுங்கிறதுனால உங்களுக்கு இப்படி இருக்குது. ஓரளவுக்கு மீடியம் சைஸ்னால் நல்லாவே ஃபுல்லாக டிப் ஆகிடும். இப்போ டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் போடுங்க. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம்னா ஒரு சூப்பரான சிக்கன் பஜ்ஜி ரெடிங்க. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இதோட ஃப்ளேவர்ஸ் பார்த்திங்கன்னா சிக்கன் இல்லாமல் மட்டன், கீரை, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் பண்ணுங்க. இதுவே நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு போண்டாவோட ஃப்ளேவர் வந்துடும். நீங்கள் உருளைக்கிழங்கை தவிர்த்துட்டு பட்டாணி போடுங்க,
முட்டைக்கோஸ் போடலாம், காலிஃப்ளவர் போடலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னாவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பரான சிக்கன் பஜ்ஜி ரெடி. தேங்க்யூ. ஹாவ் அ ஹெல்தி டே.